சாமி, கடவுள் இருக்காரா இல்லையா? யார் கடவுள்? ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. உலகமே ஒரு தாய், தாய், தாய். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே. ரெண்டு ஜோதிகள். ஜோதியே நம்ம சாமி குலதெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை, 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 இல்லவே இல்லை. அன்றும் இன்றும் என்றும் காட்பது அருட்பெருஞ்சோதி. ஐயா, இன்று உலக மக்கள் மனிதர்களாக நாம் பிறந்திருக்கிறோம். பிறந்து இந்த உலக மக்கள் இன்னும் யார் கடவுள் என்பதற்கு விடை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ அது கடவுள் இருக்காரா இல்லையா என்பதை இந்த மனித உள்ளம் அறிய வேண்டும், உணர வேண்டும், புரிய வேண்டும். உள்ளம் ஒரு நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் கேட்டால் உங்களுக்கு அனைத்துக்கும் விடை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். யார் கடவுள், இந்த பிரபஞ்சம் என்ன என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும். அதுபோல இன்று புதிதாக துவங்கியிருக்கும், பிறந்திருக்கும், புத்திருக்கும் உலகமே ஒரு தாய் என்ற சேனல், அதிலே அருட்ஜோதி மைந்தனாக, மெய்ஞான சித்தனாக நான் சில கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வந்திருக்கும் ஒரு சித்தன். மக்களுக்காக, இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்காக மட்டுமே அன்றி வேறு யாரையே அறிய முடியும்? நான் சொல்லுவதை உணர முடியுமா? புரிய முடியுமா? நான் சொல்லுவதை பற்றி உங்களால் சிந்திக்க முடியுமா? சிந்திக்க வேண்டும், விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும், விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். கடவுள் இருக்காரா இல்லையா என்று ஒவ்வொரு மனமும் அது பற்றி ஆராய வேண்டும். எதையெல்லாமோ ஆராய்ச்சி பண்ணீர்கள். கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் செய்யும் நன்மை தீமை என்ன 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 என்ன? அப்ப இந்த உலகம் எப்படி முதலில் பிறந்திருக்கும்? பாரியா, உலகத்தை பார். இந்த உலகம் எப்படி பிறந்திருக்கும்? இந்த உலகத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல அறிஞர்கள், பல கவிஞர்கள், ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள் என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவனாக உங்கள் தோழன், மக்கள் தோழன். மக்கள் எல்லாம் இந்த மக்களுக்குத்தான், மனிதனத்துக்குத்தான். அவர்களுக்காக இந்த உலகம் எப்படி தோன்றியிருக்கும், தோன்றியது என்பது அருட்பெருஞ்சோதி அருளால் சொல்கிறேன், என்னால் அல்ல. நான் ஒரு சன்னியாசி. இந்த திரு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மை அரசாட்சி புரியும் இந்த மலையை சுற்றியிருக்கும் சரணாலயத்திலே இங்கே இருக்கும் சாது சன்னியாசிகள் பல ஆயிரத்தோடு நானும் ஒருவனாக இங்கே அவர்களோடு இருக்கும் ஒரு ஆண்டி, ஒரு சன்னியாசி, ஒரு பண்டாரம். அதில் ஒருவனாக மக்களுக்காக சொல்லுகிறேன். இந்த அண்ணாமலையில் அறிந்தது அறியச் செய்தார். அதுபோல இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் ஒரு தாயாக, கருவாக இருந்த உலகம். தாயாக கருவாக இருந்த உலகம், இருண்ட உலகம், இரவு. கருன்னா இருள், இரவு, கரு. ஒரு தாயின் இருக்குள்ள கருவை பார்க்க முடியுமா? அவளுக்கே தெரியாது கரு எப்படி இருக்குன்ட்டு. அப்படிப்பட்ட கரு, இரவு,
கருவாக இருந்த உலகத்திலே பேரொளியாக பிறந்தவர் இறைவன். முதலிலே உலகம் தோன்றியது. அந்த உலகத்திலே மாதாவின் விழியில் பிறந்த ஜோதியாக, அருட்பெருஞ்சோதியாக, சிவம் சக்தி என்று இரண்டு ஒளி. சிவம் என்றால் ஞானம், சக்தி என்றால் புத்தி. அதற்கு பல பெயர்கள். ஒளி தோன்றியதினால் இந்த உலகம் தோன்றியது. ஒளி பிறந்ததினால் இந்த உலகம் தோன்றியது. ஒளி பிறக்கவில்லை என்றால் இன்னைக்கு பேசிட்டு இருப்போமா நம்ம? இன்னைக்கு ஒளி தோன்றவில்லை என்றால் இருண்ட உலகம். ஆதியில் பிறந்தது தேவன் ஒளி, தெய்வ ஒளி, ஞான ஒளி, மெய்ஞான ஒளி பிறந்தது. அந்த ஒளி பிறந்தபின் இந்த உலகம் தோன்றியது. முதலில் பிறந்தவர் யார்? கடவுள், இறைவன், தெய்வம், நம்ம குல தெய்வம். அந்த உலகம் ஒளி தோன்றிய பின் இந்த உலகத்திலே இந்த நிலம் தாய் மண்ணாக, இந்த நிலம், கடல், மலைகள் படைக்கப்பட்டது. எதற்கையா இந்த நிலம் தாயாக இருக்கும் பூமி? இந்த பூமியை கருவாக படைத்தான் இறைவன். உயிர்களும் பிறக்கிறது, விதையும் முளைக்கிறது. யாரால்? இந்த உலகம் என்னும் தாய்க்குள். அப்போ அடுத்தால கடல் எதற்கையா? கடல் கடல் கடல், செங்கடல், பெருங்கடல், அந்த கடல், இந்த கடல். ஏன்? மலைக்கு விதையாக. மழை பெய்தே, அதற்கு விதையாக படைத்தான் இறைவன் கடவுள். மலைகள் எதற்கையா? அடுத்தல இறைவன் இயற்கையை படைத்தான். ஒவ்வொரு உயிரையும் படைப்பதற்கு முன் அதற்கு இரையை கொடுத்தார். இரையை படைத்தார் உண்பதற்கு. இரையை கொடுத்த பின் ஒரு உயிரை படைத்தார். இயற்கையை படைத்தார். மலைகள் இயற்கை. இயற்கையில் இருந்து கிடைக்கும் காற்றின் அழுத்தம், பம்பிங். அன்னைக்கு நம்மளுக்கு உயிர் ஊச்சு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்குன்னா அந்த அழுத்தத்தினால போயிட்டு இருக்கு. மலையை உடைச்சாச்சு, மயிரளவு கூட மூக்கில் காற்று ஏறாது. சைலண்ட் ஹார்ட் அட்டாக். இயற்கை அழித்தால். அப்போ காற்றை கொடுக்கப்பட்டது இந்த இயற்கை. மரம், செடி, கொடி, பயிர்கள் என்று இந்த உலகத்திலே அத்தனை அந்த இயற்கை, அன்னையாக இருக்கக்கூடிய இயற்கை நமக்கு காற்றை கொடுத்து கொண்டிருக்கு. அந்த காற்றின் அழுத்தத்திலே கடல் நீர் மேல்மட்டம் வெப்பமாகி அது ஆவியாகி இந்த காற்றின் சுழற்சியிலே விண்ணிற்கு சென்று அங்கே மேகமாகி, பருவாகி, கருவாகி, உருவாகி, மழையாக, கனியாக பொழிகிறது இந்த பூமியிலே. மழை நீர் இல்லை என்றால் உயிர் வாழ முடியுமா? காற்று இந்த உலகத்துக்குள்ளே கருவாக உயிர் வாழ காற்றை படைத்தான் இறைவன். நம்ம உடல் உறுப்புலாம் எதில் இயங்கிட்டு இருக்கு? அழுத்தத்தில் இயங்கிட்டு இருக்கு. பம்பிங் இல்லைன்னா சுவாலி முடிஞ்சு போனோம். காற்றை கொடுத்தார். காற்றை கொடுத்து, மலையை கொடுத்து, அடுத்தால் இறையை கொடுத்த பின் பல உயிர்கள், எறும்பு முதல் யானை வரை, பறவைகள் அனைத்தும் இந்த இயற்கைக்கு இறை கொடுப்பதற்கு, உயிர் காக்க உணவு கொடுப்பது இறை. ஒரு உயிருக்கு ஒன்று. மொத்தத்தில் பிறந்த உயிர்கள் அத்தனையும் மண்ணுக்கு உரம். உயிரோடு இருக்கும் போதும் இறை கொடுத்து கொண்டும் தான் பிணமான பின்னும் இந்த மண்ணுக்கு உரமாகும். ஜீவராசிகள் இறை கொடுக்கப்பட்டது. பறவைகள் அங்கங்கு விதைகளை கொன்று பறந்து சென்று தூவதற்கும், ஆடு மாடு மிருகங்கள் தின்று பூமியெங்கும் இயற்கையாக இருந்திருக்கும். உயிர்களை படைத்தார். இந்த உலகம் கருவாக இயங்க இயற்கை இறைவன் படைத்ததையா. இறைவன் படைப்பு என்று போடுங்கடா பாவிகளா. இறைவன் இல்லாத உலகத்திலே நீங்க இயற்கையின் படைப்பு. அங்கே இறைவனுடைய பெயர் மறைக்கப்படுகிறது.
இறைவன். ஒரு பக்கம் இறைவனை கொண்டு இயற்கையின் படைப்பான். இந்த உலகத்தில் ஒளி என்று ஒன்று தோன்றவில்லை என்றால் இங்கே எதுவும் இருக்குமா? அனுதினம் விடியலை கொடுக்கவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? இன்னைக்கு அஹ், 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 சூரிய பகவான் மின்சாரத்தை முதற்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்யா. மின்சாரம், அந்த மின் சக்தி நம்ம உடம்பில் ஏறவில்லையா? நம் உடல் எதில் இயங்கிறது? அந்த ஒளியின் வெப்பத்தில். உயிர்கள் உயிர்கள் ஏகப்பட்ட உயிர்கள் பிறந்து இறந்தாலும் இந்த பூமிக்கு இறை கொடுத்து கொண்டு இருக்கும் ஜீவராசி ஒன்றல்ல, இரண்டல்ல, பல கோடி பல கோடி. இதிலே மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லாது இருந்தால் சிந்திக்கணும் மனிதன். உன் மனமே உனக்கு நீதிமன்றம். மனிதன் என்ற ஒரு இந்த பாவ பிறப்பு, இந்த பாவ இனம் பிறக்காமல் இருந்திருந்தால் உலகத்துல அத்தனையும் படைக்கப்பட்டு இருக்கு, அத்தனையும் அழகா இயங்கிக் கொண்டிருக்கு, அழகா வாழ்ந்து கொண்டு. மனிதன் இல்லாத இந்த பூமியிலே எங்கும் இயற்கை. அவைகள் இறை தேடி ரொம்ப காடு போண்டியில் கொஞ்ச இடத்துல இறைய மேய்ஞ்சிக்கிட்டு சந்தோஷமா படுத்திருக்கும். அந்த மிருகங்கள் வாழக்கூடிய இடத்திலே அவைகளுக்கு இறையும் கொடுத்து உயிரையும் காத்து கொண்டிருக்கும் கடவுள் யார்? யார் 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 கடவுள்? அங்கே மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லாத இந்த உலகத்திலே கடவுளாய் இருப்பது யார்? சொல்லுங்க. மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லை, யார் கடவுள்? அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து அது அறியுமா? நம்ம யாருடைய இதில் வாழ்கிறோம், என்ன ஏது, சாமி இருக்காரா, சைத்தா இருக்கானா, சாத்தா இருக்கானா, அந்த சாமி இருக்கா, இந்த சாமி இருக்கா, கந்தசாமி இருக்கா, கருப்பசாமி இருக்கா, வெள்ளச்சாமி எந்த சாமியை போய்யா கும்பிடும்? அல்லது இந்த உலகத்திலே ஒளி என்று ஒன்று பிறக்கிறது, அந்த ஒளியால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கொடுப்பது அவரே. அறியுமா? அந்த மிருகங்கள் எல்லாம் எதுவும் அறியாது. அந்த உலகத்தில் கடவுள் யார்? பெரிய அறிவுள்ள மனிதன் ஐயா, அறிவுள்ள மனிதன். ஜோதி சூரிய பகவான், அன்னை பௌர்ணமி தாய், இந்த உலகத்தின் இயக்கமே ஒளி. அவர் வழிதான் போறோம். வெப்பம் சாட்சி, வெப்பம், ஒளி, வெப்பம். அடுத்தால ஒளி, குளிர்ச்சி. அன்னை தாய் பௌர்ணமி சக்தி, இவர் சிவம். குளிர்ச்சியும் ஒளியும் வெப்பமும் ஒளியும் குளிர்ச்சியுமே இந்த வாழ்க்கையின் இயக்கம். அதுக்குள்ளதான் இருக்கு எல்லாருக்கும். அப்போ மனுஷங்கிற ஒரு பிறப்பு இல்லைன்னா அங்கே எந்த கடவுளும் இல்லை, எந்த சாமியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த கோயில் இல்லையா. யார் கடவுள்? அன்றும் அவரே கடவுள், இன்றும் அவரே கடவுள், என்றும் அவரே கடவுள். ஒளி பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் இயங்குமா? இன்னைக்கு பார்த்தா என்ன? அப்போ யார்? அவர் பிறந்த பின் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்ன என்ன தேவையோ கடவுள் கொடுத்தார். யாருக்கு யார் தெரியும்? நமக்கு தெரியுமா இதெல்லாம் வேணும் என்று? அத்தனையும் கொடுத்த ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி, மெஞ்ஞான ஒளி. ஞானம் பிறப்பது எந்த கல் சிலைக்குள்ள இருந்தும் இல்லை, எவனுக்குள்ள அந்த ஞான ஒளி. அதை அனுதினமும் நீ விற்று நோக்கினாலே உனக்கு ஞானம் பிறக்கும். அப்போ இந்த மனிதன்கிற ஒரு பிறப்பு பிறக்கிறான். லாஸ்டாக இறைவன் சத்த கன்னி என்ற தெய்வத்தின் மூலம் பிறக்க செய்கிறான். முதல் பிறப்பு தெய்வ பிறப்பு, கடவுள் பிறப்பு. அத்தனை உயிரும், அனைத்து உயிருக்கும் தாயானவர் இறைவன். எல்லாம் கடவுளுடைய பிறப்பு. அதிலே கடைசியாக மனிதன். இதிலே இதற்கு முன்பு படைக்கப்பட்ட அந்த உயிரினங்கள்லாம்
தன் பிறப்பறியாது, தன் ஆணா பெண்ணா என்பது தெரியாது. நாம் இந்த இனம் என்பதை அறியாது. நம்ம நாயா, பூனையா, யானையா, எலியா, பாம்பா அறியுமா? இந்த மனிதன் புனிதனாகும் பிறப்பிலே இவன் தன் பிறப்பு முதல் நாட்டு நடப்பு வரை அனைத்தும் அறிந்து புரிந்து உணர்ந்து வாழும் ஒரு அற்புதமான பிறப்பு மனித பிறப்பு. இந்த மனிதன் என்று பிறந்த பின் இந்த மனிதனுக்காக அமைக்கப்பட்டதுதான் ஐயா கோயில். கற்சிலைக்குள்ளும் இல்லை கடவுள். கடவுள் மனிதன் எவனும் மனித பிறப்பு இல்லாத உலகத்தில் யார் கடவுள்? யார் கடவுளே? ஜோதி தான் கடவுள். மனுஷன் அத்தனை பேரும் இறை தூதர்கள், இறை அடியார்கள். அவர்களையும் பெரிய ஜாமி ஆக்கிட்டான் இவனுவ. கடவுளை அறியவில்லை. கற்சிலைக்குள்ளே கவனத்தை செலுத்துகிறான் என்று விண்ணில் பிறக்கும் ஜோதி அவன் முகங்கள் பார்க்கவில்லை. அறிய வேண்டும். ஆனால் இறைவன் இந்த மனிதனை படைத்து மனிதன் வாழ தேவையான அனைத்தும் இம்மி அளவு கம்மி இல்லாமல் கொடுத்ததிலிருந்து எதை எடுத்து என்ன செய்யலாம் என்று கற்றுக் கொடுத்தவரே அந்த இறை அறிவையா, அந்த இறை ஞானம் ஐயா. கொடுத்ததிலிருந்து எதை எடுத்து என்ன செய்யலாங்கிறதை ஒவ்வொரு இங்கே இருக்கும் இந்த மனித இனத்துக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் மனதுக்குள் இருந்து அவனுக்குள் இருந்து அதை நமக்கு செய்து கொடுத்தவர் இறைவன் ஐயா. இன்று அவர் கொடுத்த அனைத்தையும் ஒன்று தின்று உயிர் வாழ்ந்து கொண்டு அந்த இறைவனுக்கு உண்மை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பாவச்செயல் அரங்கேற்றம் 100 தாண்டிட்டு பாவச்செயல் அரங்கேற்றம். நாங்கள் நம்பர் 1 மாநிலம் இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அன்றி, ஆனா பாவத்தின் பிடியில் 100ஐயும் தாண்டிட்டியா தமிழ்நாடு? இந்த கணக்கு தெரியுமா ஐயா? 100ஐயும் தாண்டிட்டு இனி ஊனப்பிறப்பு தான். பாவத்தால் ஊனம்தான் பிறக்கும். இன்னைக்கு இருக்கிற ஊனத்தை கணக்கு பாறையா நாட்டில் பாவக்கணக்கு தெரியும். கடவுள் யார்? இறைவனே இந்த உலகத்தில் ஒளியாக பிறந்து அனைத்தும் படைத்து கொண்டு இருப்பவர். இதேது மனிதனும் பிறந்த புதிதில் அந்த ஆரம்பத்தில் சமைச்சு சாப்பிட்டான் ஐயா. காய் கனி பழங்கள் அந்த ஆரம்பம். அதன் பின் இறைவன் கொடுத்ததை எடுத்து கொடுத்த பின் இன்று ஒன்று தின்று உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இறைவன் இருக்காரா? இருக்கார். இறைவனுடைய பரிசுத்தமான மெய்ஞான அருட்பெருஞ்சோதியின் ஒளியிலே நாம் வாழ்கிறோம். அவர் ஒளியிலே வாழ்கிறோம். எல்லா சாதியும் மதமும் அத்தனை உயிரும் யாருடைய ஒளியில் வாழ்கிறோம்? ஜோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி. அந்த மெய்ஞான ஒளியிலே இரவும் பகலும் நம்மை காத்து கொண்டு இருக்கிறாள் அந்த சிவம் சக்தி அம்மை அப்பன். அந்த ஒளியிலே வாழ்ந்து கொண்டு வழி நடந்து கொண்டு இருக்கும் நாம் நம் உள்ளத்துக்குள்ளே மனசாட்சியாக இறைவன் அரசாட்சி புரிகிறார். அறியா ஓ மனசுக்குள்ள அறியா கடவுளை தேடுறான் தேடுறான் தேடுறான். மாலையும் வேஷமும் கோஷமும் வெறியும் தான் இருக்கு. உண்மையான ஆன்மீகம் மலர்ந்துருக்கா அன்னைக்குன்னா இல்லவே இல்லை. சூனியந்தான் வளர்ந்துருக்கு. நாடு எப்படி இருக்கு? பாவத்தின் பிடியில் இருக்கு. பாவத்தை போக்குனா ஊனம் இல்லையா நாட்டில்? ஊனப்பிறப்பே இல்லையா? பிறக்கிற அத்தனை குழந்தையும் ஞான குழந்தையாக பிறக்கும். பாருங்க பாவ செயல் பாவ செயல். நாட்டில் என்ன நல்ல அரசாட்சி மலரணும். அரசு ஆட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? மக்கத்தில் மக்களை ஏமாற்றுற ஆட்சியாக இருக்கு. அங்கே பாருங்க அரசையே ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கான். அரசை அதைத்தாரனுங்க இவங்க ஒரு பக்கம் ஏலம் போடணும், அந்த பக்கம் ஒரு பக்கம்.
ஆட்சியை பிடிக்க இன்னைக்கு அரசை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா. ஏலம் போட்டு பதவியை பிடிச்ச உடனே அரசு துட்டை எடுத்து கொடுப்பான். என்ன பணம்? அரசு பணம். இவங்க ஓட்டு வாங்கிறதுக்காக வேண்டி பின்னால வேட்டு வைக்க போகுது யாரு பணம்? நம்ம பணம், அரசு பணம், ஆண்டவன் பணம் ஐயா. இவர்கள் ஓட்டுக்காக வேட்டு வைக்க இங்க ஏலம் போடுறதா? அரசு என்ன ஏலம் போடுறதா? என்ன பேசுறானுங்க அரசாட்சியில்? விரோதிகள், துரோகிகள், எதிரிகள். இப்படிப்பட்ட துரோகியும் வேண்டாம், எதிரியும் வேண்டாம். தரமான ஒரு ஆட்சி புதுமையான ஒரு புது இன்ஜினை தேர்ந்தெடுங்க ஐயா. பழைய இன்ஜின்லாம் தள்ளுங்க ஐயா. சூப்பர் பவர் இன்ஜின் ஒன்று தேர்ந்தெடுங்க. என்ன நடக்கு? எதை தடுத்தாங்க? உண்மையான இறை வழிபாடு உங்களுக்குள் இருந்தால், இறை பற்று இருந்தால், இந்த நாட்டிலே துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை. ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும். அப்போ மனிதனுக்குள் கடவுள் இருக்காரு. அப்போ மனசாட்சின்னு இருக்கும்போது கடவுள் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இது என்ன நார்த்திக பூமியா? இது ஆன்மீக பூமி. ஆண்டவன் அரசாட்சி புரியும் ஒரு அற்புதமான புனித பூமி இந்த தமிழ்நாடு. கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நார்த்திகம் பேச முடியுமாயா? நார்த்திகம் பேசினாலே இந்த நாட்டில் இடம் இல்லை அவங்களுக்கு. இன்னைக்கு நார்த்திகவாதியும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். என்ன ஐயா? அப்ப இறைவன் நமக்குள் மனசாட்சியா கடவுள் இருக்கார். விண்ணிலே ஒளியாகவும் மனிதனின் உள்ளத்திலே மனசாட்சி புரிகிறார், அரசாட்சி புரிகிறார். எல்லார் மனிதனுக்குள்ளும் மனசாட்சியாக இறைவன். அப்ப இறைவன் இருக்கார், கடவுள் இல்லையா? யார் கடவுள்? இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. இந்த மனிதனின் பிறந்ததினால் வழங்குவதற்காக வைக்கப்பட்டது ஆலயம். இறைவன் இந்த உலகத்தை ஆளும் தெய்வம் அருட்பெருஞ்சோதி. விண்ணிலே மெய்ஞான ஜோதியாகவும் எப்படி இருக்காரே? இந்த உலகத்திலே அனுதினமும் பிறக்கும், கருவாகி உருவாகி அருட்பெருஞ்சோதியாக பிறக்கும் அந்த கடவுள். அவரே இந்த உலகத்தை ஆளும் தெய்வம். உலகத்தையும் மனித உள்ளத்தையும். பகவானுக்கும் நமக்கும் லிங்க் இருக்கு. நம்ம உடம்புல சார்ஜ் ஏற்றுறாரு. நம் உடலோடு நிறைய இருக்காரு, அவர் கலந்து இருக்காரு. விண்ணில் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை, உண்மை, உண்மை. மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம், டோட்டல் எல்லாம் இறைவனின் அடையாள சின்னம். இறைவன் இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எப்படி இருக்காருங்கிற ஒரு அடையாள சின்னம்தான் சிவலிங்கம். லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பின் பல பெயர்கள் இணைக்கப்பட்டு அனைத்தும் சிவலிங்கம்ங்கிற ஒரு அடையாளம். இந்த பிரபஞ்சத்தை வணங்குவதாகவும், அதில் பிறகு 2 ஜோதி கண்களாகவும், மேலே அன்னையின் அடையாளமாக, அப்பனின் சிவனின் அடையாளமாக ஒரு பட்டையும், அந்த அன்னையின் அடையாளமாக ஒரு பொட்டும், அதுதான் சிவலிங்கம். பிரபஞ்சத்தை வணங்குகிறோம், ஒரு அடையாளம். 2வதாக இறைவன் படைத்த படைப்பின் அடையாளம் நந்தீஸ்வரர். யாரு? மாட்டுக்கு பேரு நந்தீஸ்வரர், குரங்குக்கு பேரு அனுமாரு, நாய்க்கு பேரு பைரவர், பன்னிக்கு பேரு வராகன் வராகி, எறும்பு, இப்படி என்று தான் படைக்கப்பட்ட அந்த விக்னேஸ்வர கணேஸ்வரர், யானைக்கு பெயர் பட்ட பெயர், இப்படி தன் படைப்பால் வைக்கப்பட்ட பெயர்கள். அதிலே இந்த மனிதனின் படைப்புக்கு வைக்கப்பட்டு இருப்பது சப்த கன்னிகள் என்ற 7 பெண் தாய். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அழகு. இறைவனுடைய படைப்பப்பா. ஒவ்வொரு தாயும் ஒரு அழகு. அதனாலதான் பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. உண்மையா? முதல்ல இந்த ஆணுங்கிற ஒருத்தன் பிறக்கலையா. தாய் சப்த கன்னி, அன்னை மாதா, கன்னி மாதா, கன்னி பகவதி, கன்னி பெண்ணாக பிறந்து, அத்தனை உயிர்களுமே அப்படித்தான் பிறந்து இறை அருளால் கருவுற்று அதில் பிறந்த பிறப்பு தான் ஆணும் பெண்ணும். 2வது
அடுத்தால பெருவிட்டு இணங்கி ஆடு மாடு பெருகுன மாறு இன்னைக்கு மனித இனம் பெருவிட்டு. அப்போ கடவுள் இருக்காரா இல்லையா? ஐயா, கடவுள் இருக்காரா இல்லையா? சொல்லையா வாய் திறந்து. இருக்காரு. இப்ப இந்த மனிதங்கிற பிறப்புலன்னா யார் கடவுள்? இன்னைக்கு என்ன கற்சிலையா அந்த உலகத்தை வழி நடத்துது? ஒளியா? ஒளியா சிலையான்னு பாரியா? ஒளினா ஒளியை வணங்கு, சிலைன்னா சிலையை வணங்கு. விண்ணில் ஜோதி பிறக்கலாம், இங்கே சிலையும் இல்லை, இந்த ஜாதியும் இல்லை. அடுத்தால படைப்பின் சின்னங்கள். மூன்றாவதாக, யார் இந்த மண்ணிலே இறைவனுடைய அருளை பெறுகிறானோ, ஆசீர்வாதத்தை பெறுகிறானோ, தீட்சை பெறுகிறார்களோ அவர்கள் ஆன்மீக ஞானிகள், இறை தூதர்கள், விஞ்ஞானிகள், மகான், பகவான், சித்தன் என்று பல பெயர்களில் வருவார்கள். அவர்கள் எல்லாம் புனிதர், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இறை மனதோடு இணைந்த மனம். இறைவன் பேச வேண்டியதை இந்த மனிதர்கள் மூலம் பேச செய்தார். புனிதர்களும் தெய்வமானார்கள். யாரானாங்க? கடவுளானாங்க. அவர்களையும் நாம் வணங்குகிறோம். அத்தனை பேரும் சிலையானார்கள். அப்ப இறைவனுடைய அடையாள சின்னமும் படைப்பின் சின்னமும் மூணாவதாக மனிதனும் தெய்வமாகலாம். சினிமா நடிகரையும் அரசியல்வாதியுமே சாமியாக்கிட்டான். அன்றைக்கு புனிதர்கள் சாமியானார்கள், இன்றைக்கு என்னையா கடவுள் எப்படி இருக்காரு? யார் கடவுள்? யார்? விண்ணில் பிறக்கும் விஞ்ஞான அந்த அருட்பெரும் ஜோதி சிவம். சிவம் என்றால் ஞானம், சக்தி என்றால் ஒளி, புத்தி. கடவுள் யார்? கடவுள் இருக்கார். இறைவன் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழவில்லை. இறைவன் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழவில்லை. அதுபோல இன்று இறைவன் உண்டு. அன்று வந்தார் ஒரு பெரியார், பெரியார் ராமசாமி. அவர் என்ன பெரியார்னு என்ன பிறக்கும் போதே பெரியார்னா பிறந்தாரு? ராமசாமி, சாமி, அவர் பேர் சுவாமி. சாமி பின்னாளில் கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள். கடவுளை வணங்குறவன் முட்டாள், வணங்காதவன் ஞானியா, அறிவாளியா? அப்போ இந்த ஞான திருவண்ணா இந்த உலகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டிலே அற்புதமான ஆலயங்கள் எங்கு திரும்பினாலும் கோவில் 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 கோவில். எப்பப்பா தமிழ்நாட்டிலே அவ்வளவு ஆலயங்கள் எதற்கு? ஆன்மீகத்தை பறைசாற்றுவது, இறையாண்மையை பறைசாற்றுவது. இறையாண்மை என்னும் பக்தியை, ஆன்மீகத்தை ஊட்டும் ஒரு இடம் ஆலயங்கள். பக்தி நமக்குள் உருவாக்கி இருப்பது. இந்த மலைகள் எப்படி காற்றை தடுத்து அழுத்தத்தை உண்டு பண்ணி சுழற்சியை உண்டு பண்ணுகிறதோ, அதுபோல இந்த ஆலயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சோதனை சாவடியாக, நம் மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பூமியாக இந்த மனிதனுக்காக அமைக்கப்பட்டது. இறையாண்மை நிறைந்த பூமியிலேயும் கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று சொன்னார். ஆனா அங்க கொடியிலே யாரை வைத்தார்? ஜோதியை வைத்தார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுதினமும் காலையிலே கருவாகி உருவாகி வரும் அந்த காட்சியை வைத்தார். கருப்பு கொடியிலே கடவுள் இல்லை என்று சொன்னார். நானும் அதே தெய்வத்தை வணங்குகிறேன், அதே ஜோதியை. ஜோதி இல்லைங்க, எந்த சாமியும் இல்லை. நான் சொல்லுகிறேன், இறைவன் உண்டு என்றும் உன்னோடு. இறைவன் என்று உன்னோடு இருக்காருப்பா.
கற்சிலைக்குள் கடவுள் இல்லை அப்பா. அருட்பெருஞ்சோதி ஒளியே தெய்வம் அப்பா, கடவுள் அப்பா. கடவுளை அனுதினமும் வணங்குகிறவன் அறிவாளி, அவன் ஒரு ஞானி. கடவுளை வணங்காதவன் நார்த்திகன், ஒரு மடையன். ஆமையா, அற்புதமான இறையாண்மை பூமியில வாழ்ந்து கொண்டு கடவுளை வணங்கி கொண்டு அனுத்தினமும் அந்த ஆண்டவனுக்கு அருட்பெருஞ்சோதிக்கு ஆராதனை பண்ணி கொண்டு என்னெல்லாம் நடக்கு. காசிகள்லாம் பார்த்துட்டா சாயங்காலம் போல் அந்த அற்புதருக்கு நடக்கிற அந்த ஜோதி வழிபாடு பிரம்மாண்டமாக இருக்கும். நாம் அனுதினமும் வணங்கி கொண்டு இருக்கிறது யார? அருட்பெருஞ்சோதியை. இப்போ கடவுள் இல்லையா? அப்போ கடவுள் இருக்காரு. நாம் பல மதத்தில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல விதத்தில் இந்த கடவுளை வணங்கி கொண்டு இருக்கோமே இல்லையே. எல்லோரும் வணங்குவது ஒரு கடவுளை தான். எல்லாருக்கும் ஒரே மனசு தான். சும்மா வெறியில் வாழ்ந்துருக்காங்க. கொஞ்ச நாள் செத்து மண்ணுக்குள்ளே சாவமாக போகிறோம், தேவையில்லாமல் வாழும் கொஞ்ச நாளில் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லோரும் வணங்குவது ஒரே கடவுள், வாழ்வதும் ஜோதி ஒளியிலே. நீ பிறக்காமல் இருந்தா இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருப்பியா? ஆராய்ச்சியாளர் சொல்கிறான், ஜோதிதாஸ் பெரிய ஹீரோ ஹீரோ ஹீரோ. அந்த ஹீரோ இல்லை அந்த உலகம் இல்லையா? அப்போ அவர் யாரியா? இன்னைக்கு ஒளி பிறக்கலாம், சேட்டலைட் விடுவியா? படம் ஷூட்டிங் நடக்குமா? என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? அனைத்தும் பிறப்பது அவன் அருளாலே. அவர்தான் கடவுள். அப்பேற்பட்ட ஒரு புனித பூமியிலே நார்த்தீகம் நார்த்தீகம். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் நார்த்திகவாதி ஆக்கிடுவான். கோயிலை பூரா பிறகு இழுத்து மூட வேண்டியதுதான். கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது பெரிதல்ல ஐயா. கோயில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம். என்ன கும்பாபிஷேகம்? சாமியா கேட்டுச்சு. இன்னைக்கு ஆன்மீகமே சுனியத்தில். விளை நிலம் காப்பது பெரிது. விளை நிலம் காப்பது பெரிது. இந்த விவசாயிகள் அனுதினமும் அங்கே ஆண்டவனே விளையாட்டுக்கும் விருதுக்கும் எதுக்கெல்லாமோ பரிசு கொடுக்கான், பணம் கொடுக்கான், மெடல் கொடுக்கான், தங்கம் கொடுக்கான், என்னெல்லாமோ கொடுக்கான். ஆனால் இந்த விளை நிலமாக இருக்கும் இந்த நிலத்தை காக்க போராடும் என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகளை விரட்டி அடிக்கிறான், விரட்டி அடிக்கிறான். இறைவன் கொடுத்ததையா அற்புதமான விளை நிலங்கள் நம் உயிர் வாழ. இன்னும் சோறு இல்லாமல் இருங்க. ஆயிரக்கணக்கில் விளைநிலத்தை அழிக்கும்போது எங்கள் உயிர் நாடியையா கிராமங்களையும் அழித்து சுடுகாடாக்கி கொண்டு அவர்கள் போராட்டம் பண்ணினால் அவர்களை சிறையில் பிடித்து தருகிறார். நல்ல ஆட்சி மலரணும், ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும். நாத்திகத்துக்கு இங்கே இடமில்லை. பவர்ஃபுல் இன்ஜின் ஓடணும் தமிழ்நாட்டில். என்னைக்கு லஞ்சம் ஊழல் இல்லையோ அன்றைக்குத்தான் அது அரசு ஆட்சி, மக்கள் ஆட்சி. ஆன்மீகம் அரசும் ஒன்று ஒன்று ஒன்று. அறியாதவன் வாயிலும் மண்ணு. இன்னைக்கு வசியம் பண்ணிட்டு இருக்கான். மை இல்லாமே மக்களுக்கு நல்ல அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க. அரசை ஏலம் போடுகிறார்கள். நான் அதைத்தார, நீ இதைத்தார. ஏலம் போட்டது போதும் ஐயா. ஐயா, நீங்கள் ஏலம் போட்டதெல்லாம் போதும், மக்களுக்கு தெரியும். எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண்ட வேண்டும் என்று என் அப்பன் சொல்லுகிறார். அதுபோல கடவுள் உண்டப்பா. கடவுளை வணங்குகிறவன், இந்த உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருப்பவன் ஒரு ஞானி ஐயா. இறைவனை நினைத்து கொண்டிருந்தாலே ஞானி தான். மற்ற சிந்தனை உனக்கு ஒன்றுமே வராது. கடவுளை நினச்சிக்கிட்டு உன் மனசுலேயே என்ன வேலையை பார்த்தாலும் நினச்சிக்கிட்டு வேலை பார்க்கும்போது வேறு சிந்தனை உனக்குள்ளே வருமா? அப்பவுமே நீ ஒரு ஞானி தான், சாமி தான். அந்த சாமியை நினைக்காட்டா வருமா? அப்போ கடவுள் நம்மகிட்ட இருக்காரு. அற்புதமான கடவுள் இந்த மனிதனை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ கடவுள் இருக்கிறார், எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறார் என்பதை அறிய செய்தார். இந்த உள்ளம் அறிந்தது, அதுபோல் எல்லார் உள்ளமும் அறியணும். அதுமாரி கடவுள் உண்டே என்று முன்னோடு உன் அறிவோடு உன் மனதோடு கலந்த கலவையாக இருக்கிறார்.
இறைவனை வணங்குகிறவன் ஞானி. இறைவனை வணங்காதவன் நாஸ்திகவாதி, ஒரு மூடன். இனியும் ஆன்மீகம் இல்லை, ஆண்டவன் இல்லை என்று சொன்னால் பெரிய தவறு. எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், நாம் மதத்தை கும்பிடவில்லை, எந்த மதத்தையும் கும்பிடவில்லை. மதம் என்ற பெயரில் கடவுளை வணங்குகிறோம். இந்து மதம், இஸ்லாம், மதம் என்ற பெயரில் இறைவனை வணங்குகிறோம். இறைவா, ஆண்டவா, ஆண்டவரே, சாமியேன்னு கடவுளை வணங்குறோம். நம்ம மனம் எது வேண்டுது. அப்ப இருக்காரா இல்லையா? மனசாட்சியோடு வாழ்ந்தால் நீயும் ஒரு சாமி தான். உன் மனம் இறைவனை நாடினால் இறை மனம் உன்னை நாடும். இரு மனமும் இணைந்து விட்டால் உனக்கு குருவேட்சி. இன்னைக்கு நாட்டிலே கடவுள் இருக்கார். அவரே கடவுள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுள். மனிதன் என்ற ஒரு பிறப்பு இல்லை என்றால் யார் கடவுள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் தான் இன்றைக்கு இந்த மனிதன் பிறப்பு பிறந்ததுனால மனிதன் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன். நிரந்தர உயிருக்கோ சொந்தக்காரன் அல்ல. உன் உடம்பில் உயிர் உள்ளவரை இந்த உலகமே உனக்கு சொந்தம். பந்தம், உறவு, தொடர்பு எல்லாம் உண்டு. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக. அதன் பின் மண்ணுக்கு உரமானவின் நாடும் சொந்தமில்லை, வீடும் சொந்தமில்லை, அந்த சுடுகாடும் சொந்தமில்லை உனக்கு. நீ மண்ணுக்கு உரமானவன். இதே இந்த மனித பிறப்பு பிறக்காது இருந்திருந்தால் மற்ற உயிர்கள் யாராவது ஏன் இடம், ஏன் சொத்து பங்கு போட்டிருப்பாங்களாயா அந்த பூமியை? இந்த மனிதன் என்ற ஒரு பாவ பிறப்பு பிறந்ததினால் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்க? அரையடி நேரத்துக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். யாருக்கு சொந்தம்? ஏன் நாடு, ஏன் வீடு, எனக்கு எனக்கு எனக்கு. உன் உயிரே உனக்கு சொந்தம் இல்லாத உனக்கு என்னையா எனக்கு? மற்ற உயிர்களோடு பிறந்த உயிர் தான் நீனும். எல்லாம் மண்ணுக்கு உரமாக பிறந்தவன் தான் மனுஷன். யாரும் சாவ நினைச்சாலும் சாவ முடியாது, வாழ நினைச்சாலும் வாழ முடியாது. பிறப்பும் உண்டு, இடையிலையும் உண்டு, முக்தியும் உண்டு. இப்போ நிரந்தரமான மரம் வாழை இல்லாத பூமியில மனிதன் தர்மம் இல்லை. இறைவனை உள்ளத்தில் பூஜிக்க வேண்டும், உயிர்களை நேசிக்க வேண்டும். இந்த மனிதனாக பிறந்தவன் மனித தர்மத்தோடு வாழ வேண்டும். அறிந்தீர்களாயா? வெடிக்கவும் இல்லை. அது குரங்கில் இருந்து பிறந்தானாம் மனுஷன். பாவியலாம். சப்த கன்னி என்ற ஒரு தாயை படைத்துக்கு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளம் இல்லைன்னா தெரியுமா? இருந்துமே தெரியல. இந்த சிவலிங்கம் எதன் அடையாளமாக வணங்குதான்? மனித ரூபத்தில் பெருமாள், சிவலிங்கம். என்ன அந்த கல்லுக்குள்ளேயாச்சும் கடவுள் இருக்காரு? கற்சிலையை விலைக்கு வாங்கலாம், கடவுளை யாரும் விலைக்கு வாங்க முடியாதுயா, அடிமைப்படுத்தவும் முடியாது. நீ செய்கிற அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சியால் இறைவன் அன்பை பெறுகிறாய், ஆசீர்வாதத்தை பெறுகிறாய். உனக்கு யோகம் வருது, மேன்மை கிடைக்குது. கற்சிலையை கும்பிட்டதுனாலே அல்ல, அதெல்லாம் ஒரு அடையாள சின்னங்கள் தான். இப்போ யார் கடவுள்? அற்புதமான ஒரு ஜோதியின் ஒளியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரே கடவுள். இன்னைக்கு அவரையே தன் கட்சியின் சின்னமாக வைத்துக் கொண்டு கட்சியில சின்னமா வச்சிருக்காரு சூரியனை. அவர் அனுதினம் விடியலை கொடுக்காரு, நாங்கள் விடியலை கொடுப்போன்னு இவங்க வந்தாங்க. யாரை வச்சிருக்காங்க? ஜோதியை, அருட்பெரும் ஜோதியை வைத்துக்கொண்டு கடவுள் இல்லை. யாரையா? அண்ணா யாரு பெரியார் என்ன வச்சார்? கருவாகி உருவாகி வருங்காட்சி. அண்ணா ஜோதி ஆக்குனாரு. அந்த அவங்க வச்ச கட்சி, இவங்க இல்லை. இவங்களுக்கு இந்த கட்சியை வைக்கிறதுக்கே தகுதி கிடையாது முதல்ல. ஆமையா, கிடையாதுயா. இந்த உலகத்துக்கு எல்லோரும் நாம் வணங்குது இந்த ஒளியை தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒளியையே சின்னமாக வச்சுக்கிட்டுக்கு கடவுள் இல்லைன்னா என்ன? அப்படி கடவுள் இல்லை என்று சொல்லும் இந்த நாஸ்திகவாதிகளுக்கு
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் சித்தந்தாயா. உன் மனம் சுத்தமானா நீனும் ஒரு சித்தந்தான். விழிப்புணர்வு பெற வேண்டும். என்ன பெறணும்? நீங்க என்ன பண்ணி இப்போ இந்த ஆன்மீகவாதிகள்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுத நார்த்திகவாதிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காயா. அப்படி போட்டா கடவுளுக்கு அவமானம். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நார்த்திகம் பேசும் அந்த வாதிகளுக்கு போட்டு போட்டா ஆண்டவனுக்கு அவமானம். எல்லாம் கொடுத்தது அவரு, இவர் இல்ல. இவர் வரிய போடுறதுக்கும் இலவசம் கொடுக்க பிறந்திருக்காரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளவோ இந்த உடல் நோயின்னு இருக்கு. இந்த சரீரம் பாடி 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 மோசமான பாடி, எந்த நேரம் சாயின்னு சொல்ல முடியாது பாடி. அப்பேற்பட்ட பாடிக்கு எவ்வளவோ மருத்துவங்கள் ஏகப்பட்டது இருந்தும் இதிலே போதை 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 உடலை மயக்குவது மயக்கம். போதை போதையும் ஒரு மருந்து, போதையும் ஒரு மருந்தா கொடுத்திருக்காரியா. இது அறிந்தானாயா? மனிதனுக்கு தேவை மன வெறுப்புக்கு வேதனைக்கும் இன்னைக்கு மன அழுத்தம் 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 அழுத்தது உள்ள மனதை, அதுக்கு மருந்து தாயா அந்த போதை. அதுக்கு பேர் இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லி அதுக்கு அந்த போதையை தான் கொடுக்க. ஏன் அதுக்கு முன்னால் கொடுத்தா ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? போதை போதை ஒரு மருந்து. அதே அவன் உடம்புக்கு விருந்தாகவும் இருக்கு, சொர்க்கமாகவும் இருக்கு. அப்போ இந்த போதைங்கிறது அடிமையா, இந்த போதைக்கு இவன் அடிமையாகக்கூடாது. இந்த மனித இனம் எக்கார்த்து சாப்பிடலாம், எல்லாம் அனுபவிக்கத்தான் கொடுத்துருக்காரு கடவுள். அந்த போதையும் இறைவன் இயற்கை போதை என்று ஒரு அற்புதமான போதையை கொடுத்தார். அதற்கு சிவ மூலிகை என்று பெயர் வைத்தார். ஏன் ஒவ்வொரு சித்தனும் ஒரு மூலிகை சொல்லியிருக்கான். அது மாதிரி நானும் இப்போ வந்ததில் மரமா பேசும், அது சொல்லுமா? இறைவன் சொல்லுவாரியா. அவர் கொடுத்த சிவமூலிகை, சிவமூலி இலை, புகையிலை 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 சிவமூலிகை எல்லாம் இலைக்குள்ள தானே இருக்கு மேட்ரு. அந்த இலைகள் மயக்கத்தை, உறக்கத்தை, போதை போதை மயக்கம் எல்லாம் ஒன்று தான். அது கொடுத்து நாம் உறங்குவதற்காக, நன்றாக துயில் கொள்வதற்காக இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை தான் சிவமூலிகை. புகையிலை, அதிலிருந்து வரும் காற்று நம்மளை மயக்கம் அடைய செய்து உறங்கச் செய்கிறது. உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த மூலிகை, அதை இன்றைக்கு அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நார்த்திக ஆட்சியில் சொல்லுவேன். ஏன்னா இயற்கை அறியல, மயிரளவு கூட உயிர் சேதம் இல்லாத ஒரு மூலிகையை இறைவன் கொடுத்திருக்கிறாரு. அதை புகைத்தால் அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஏன்னா அந்த சாராயத்தை நல்லா விற்கணும் அவங்களுக்கு. இந்த புகையிலைய, இந்த சிவமூலிகை, கஞ்சாவை எல்லாம் ஒழிச்சாச்சுன்னா நம்மளுக்கு சாராயாவரம். ஓஹோ ஹோ ஹோ. சொல்லொன்றும் செயல் ஒன்றுமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆட்சியிலே சொல்லொன்றும் செயல் ஒன்றும். இயற்கை போதைக்கு தடை விதித்து விட்டு செயற்கை போதை கொடுக்க. இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக போட்டிருக்காங்க. ஐயா, இதிலையும் நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல. இந்த சாராயத்தை குடித்ததினால் பல லட்சம் பேர் செத்து போயிட்டான். 16.3%. அடுத்தால இந்த கஞ்சா 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 என்னையா கஞ்சா பட்டப்பேர் வச்சிட்டாயா அந்த மூடவாதி, நார்த்திகவாதிகள் வச்ச பேர் பட்டப்பேர். அது பேர் சிவமூலிகை, ஞான மூலிகை. அடியார்கள் முதல் அத்தனை பேரும் அந்த மயக்கத்தை விரும்புகிறவர்கள், தொழிலாளர்கள், கலைஞர்கள், இன்னும் நிறைய பேர் அந்த புகையிலையை, சிவமூலியை பயன்படுத்துவார்கள். அது ஒரு ஊக்க மருந்து, மன அழுத்தத்துக்கு மெகா மருந்து. அதற்கு தடை. இறைவன் கொடுத்ததை தடுக்கிறதுக்கு இவர்கள் யார்யா? உன் ஆட்சி போனால் அடுத்த ஆட்சி வந்தாம்னா அவன் கொடுக்க போகிறான். இன்னைக்கு இன்னும் அடுத்தால அதான் நடக்க போகுது. இயற்கை போதையை கொடுக்க வேண்டும், செயற்கை போதையை ஒழிக்க வேண்டும்.
இயற்கை போதை கொடுத்தா ஒரு உயிர் சேதம் இருக்காது, ஒரு உயிர் சேதம் இருக்காது. இந்த 16.3% செத்தவன் இந்த போதையால் பல லட்சம் பேரே, பத்திரிகை செய்தி, பல லட்சம் பேர் அதால் வந்த சண்டை சச்சரவு வம்பு தும்பு வெட்டு குத்து எண்ணில் அடங்காது, எடுத்துரைக்க முடியாது. கருத்து கணிப்பு. ரெண்டாவது, இந்த சிவமூலிகைங்கிற கஞ்சாவை பயன்படுத்தினவன் 3.1%. இவனால் எந்த சேதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, மயிரளவு இல்லை, உயிர் சேதமும் இல்லை, எதுவும் இல்லையா? சிவமூலிகையை பயன்படுத்தியவன் இறைவன் கொடுத்த அந்த இயற்கை போதை சேதம் இல்லை. என்ன அப்போ இப்ப எதை கொடுக்கணும், எதை தடுக்கணும்? செலவில்லாத ஒரு மூலிகை, செலவே இல்லை அதுக்கு. உறங்குவதற்காக கொடுத்த முட்டை மூலிகை மனிதன் பயன்படுத்தணும். விதை இல்லை என்றால் பயிர் இல்லை, பயிர் இல்லை என்றால் பிற விதையே இல்லை. பிற ஒரு விதையை கேட்டால் கடவுள் இன்னும் கொடுப்பாரா? தலையில தவறுனாலும் கிடைக்காதியா. உறங்குவதற்காக கொடுக்கப்பட்ட மூலிகை, அதற்கு தடை நீக்கப்பட வேண்டும். இயற்கை போதைக்கு ஆன்மீக ஆட்சி மலர்ந்தால் தடுக்கப்படும். இன்றைக்கு நடப்பது என்ன? நார்த்திகவாதிகள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கையா. எத்தனை ஆண்டுதான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே? புது இன்ஜின், டப்பா இன்ஜின்லாம் இங்கே கஜனாவும் டப்பா, எல்லாம் டப்பா. தேவையா? அன்பு மலர வேண்டும், ஆன்மீகம் ஒளிர வேண்டும், எல்லோர் மனமும் குளிர வேண்டும். இன்னைக்கு பார்த்தாங்கன்னா இந்த சிவமொழியை பயன்படுத்த சினிமா நடிகர்கள் நடிகைகள் அவமானப்படுத்துகிறாயா இவனுவ. இதே சாராய கடை சாராய பாட்டில் வச்சுக்கிட்டு டாஸ்மார்க் சாராயத்தில் வச்சு குடிச்சிட்டு தான் சொல்லுவானுங்களா? இறைவன் கொடுத்த இயற்கை இலையை புகைச்சா தவறான், பாட்டில் பாட்டா சாராயம் குடித்தா தவறு இல்லையா? அதுமாரி என்னை போன்ற அடியார்கள் ஜடதாரிகள் நிறையா இருக்காங்க. சாது சன்னியாசிகள் சிவத்துக்கு அடிமையாக இருந்தவங்கள யமனாக்கிட்டு இருக்காயா இவனுவ சாராயத்தை கொடுத்து. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போன பரதேசிகள் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. போகும்போது ஒரு இடத்துல ஜடதாரிகள் அங்கே கொஞ்சம் சிவமூலிகையும் இயற்கை மதுவும் வச்சுருக்காங்க. உடனே அவர்களை பிடித்து கைது பண்ணி, இவர்கள் போலி சாமியார்கள். என்ன சாமியார்? போலி சாமியார் ஐயா. உண்மையாக உள்ள சாமியார் தான் ஐயா தம் அடிப்பான், கஞ்சா அடிப்பான். அவன் போலி சாமியார் தான் ஒன்னையால் இப்போ சாராயம் குடிக்கான். அது தடை விதிக்க போய் இன்னைக்கு அந்த சாராயத்தை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை அதை மோந்து கூட பார்க்க மாட்டான். அவன் போலி சாமியாரான். சாராயம் குடிச்சா நல்ல சாமியார். அப்போ இது நார்த்திகம் ஐயா. அப்போ என்றைக்கு நல்லாட்சி மலர? அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் சாமிகளாக இருக்க வேண்டும். இருந்து மக்களுக்கு உதவி காக்க வேண்டும், உயிரை காக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். எல்லோரும் பையிலும் பணம் இருக்க வேண்டும். இவர்கள் வறுமையை ஒழிக்க மாட்டார்கள். இலவசத்தை கொடுத்து 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 விழிப்புணர்ச்சி அடைச்சுவார்கள். சாராய கடையை திறந்து கொண்டே சாராய கடையை ஒழிப்போம் 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 என்று பிரச்சாரம் பண்ணுவார்களே அன்றி ஒழிக்க மாட்டார். அதே முதல் ட்ரிப்பு நம்ம ஐயா பதவிக்கு வந்தோன்னா ஓசி பஸ்ஸுக்கு கையெழுத்து போட்டாராம். என்ன, இங்கே அம்மா உணவகம்னா இங்கே ஐயா உணவகம், இங்கே கலைஞர் காப்பீட்டு திட்டம்னா உதவித்தொகைன்னா இங்கே அம்மா உதவித்தொகை, இங்கே கலைஞர் கனவு இல்லம்னா இங்கே அம்மா நினைவு இல்லம், கனவு இல்லம் தான் தான் தான். ஓசியிலே ஆட்சிக்கு வர பார்த்தாங்க. நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஓட்டு வைத்து, ஓட்டுக்கு காசு கொடுப்பவனும் காசு வாங்குகிறவனும் பாதி. என்றைக்கு ஓட்டுக்கு நீங்கள் காசு வாங்காமல் ஓட்டு போடுகிறீர்களோ அன்றைக்கு அங்கே ஆட்சியிலே லஞ்சமும் இருக்காது, ஊழலும் இருக்காது. பதவிக்கும் உதவிக்கும் எவனும் பணம் வாங்க மாட்டான். நீங்கள் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கும் வரை பதவிக்கும் உதவிக்கும் லஞ்சம் இருக்கும். இன்று விரட்டுவான். நீங்கள் நோட்டு போட்டு லஞ்சத்துக்கு துணை போகாமல் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்காமல் ஓட்டு போட்டால் உங்களை அரவணைப்பார். ஒவ்வொரு அரசு ஊழியரும் அரசின் சேவர்களே. அதனால் என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, பெரியோர்களே, இறைவன் உண்டு என்று உங்கள் மனதோடு இருந்து உங்களை அரசாட்சி புரிகிறார். என்றும் இறைவன் உன்னோடு. கடவுளை வணங்குகிறவன் ஞானி, அறிவாளி. அவன் அறிவு தெளிவும் இந்த ஒளியைப் போல் பிரகாசமாக இருக்கும். கடவுளை வணங்காதவன் நார்த்திகவாதிதாயா, முட்டாளு.
இன்னைக்கு பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டு அறிவாலயன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் நம் முதல்வர் காண்டி நான் அவரை குறை சொல்லலை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரசர் என்ன சொன்னார்? சாராயத்தை போதையை ஒழிப்பதில் நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன் சொன்னாரா சொல்லலியா? சொன்னார். அப்படி சொன்னவர் என்ன செய்திருக்க வேண்டும்? இப்ப விழிப்புணர்ச்சி என்ற பெயரிலே இறைவன் கொடுத்த அற்புதமான போதையை இந்த திராவிட மூட ஆட்சியிலே ஒழித்து கொண்டு புகையிலை, சளியை, கபாலத்தை வெடுக்கக்கூடிய மூலிகை, இதுவும் உள்ள அழுத்தத்தை பம்பிங்கை கொடுத்து நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும் ஒரு அற்புதமான மூலிகை. நரம்பு அலைன்ஸு, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உடம்பு பெர்ஃபெக்டாக இருக்கும், ஊக்கம் மருந்தாக இருக்கும், மன அழுத்தத்தை போக்கும். யானைக்கே மன அழுத்தத்தை போச்சுச்சான் இந்த சிவமூலிகை கஞ்சா. மனுஷனுக்கு போக்காதா? போக்குயா, போக்கும். அடுத்தால இயற்கை மது, புகையிலை சளியை போக்கும், சிவமூலியும் சளியை எடுக்கும். அப்பேற்பட்ட மருத்துவத்துக்கெல்லாம் தடை. இதைத்தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. புகையிலை விற்றவன், சிவமூலிகை கஞ்சா விற்றவன், அடுத்தால இந்த சாராய கடை என்ன களவன்ட்டா போனாங்க, ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில் துட்டை கொடுத்து வாங்கிட்டு போய் அங்கே முடியாதவர்களுக்கு ஏதோ யாருமே அவங்க ஏதோ வயிற்று பிழப்புக்கு அந்த ஏழைகள் ஒரு 10-50 கிடைச்சா வச்சு செலவை 1-2 பேர் அங்கனே, அது தவறு இல்லை. உன் கடையில் தானே வாங்கிட்டு போகிறாங்க, டாஸ்மார்க்கில் களவாண்டுட்டு போகலையே. அதை வாங்கி அவங்க நீங்கள் பார்க்கலாம், வியாபாரம் அவங்க பார்க்கக்கூடாதோ? அப்படி பார்த்த இன்றைக்கு அந்த அப்பாவி மக்களை எல்லாம், இறைவன் கொடுத்த இயற்கை மூலிகையை விற்ற மக்களை எல்லாம் அப்பாவிகளை இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. இந்த சாராயம் விற்கவங்களும் ஒன்றும் செய்யலை. இங்கே இந்த அப்பாவிகளை அவர்கள் கடையெல்லாம் மூடி அவதாரம் போட்டு நீதிமன்றத்திலே நிறுத்துகிற, அங்கேயும் அவங்க உணரலை. நீதிமன்றத்திலையும் நீதிபதிகள், அரசின் காவல் நிலையமும் நீதிமன்றமும் நீதியின் கோயிலாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை கேட்கலாம், என்னையா நீங்கள் கொடுக்க சாராயத்தை குடிக்கலாம், இறைவன் கொடுத்த இயற்கையை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஏயா தடை? அது ஒரு மருந்தாக இருக்குது, போதையும் ஒரு மருந்தாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. 101% போட்டிருக்கான். 18 to 25 மன அழுத்தம் அழுத்தம் அழுத்தம். அந்த அழுத்தத்துக்கு மருந்தே இதுதான் ஐயா, வேற மருந்து இல்லையா. அவன் சிந்தனை செயல்பாட்டை இப்போ நாங்களாம் அடியார்கள் சிந்தனை அடிக்கிறது உண்டியா? உண்டே. இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி தன் மனதை பக்குவப்படி ஒரு இடத்துல அமைதி கொள்ளிட்டு நல்ல எண்ணத்தை விட்டதுக்கு தான். இன்னைக்கு பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். சாராயத்தை குடிச்சு எவன் வெட்டினாலும் சரி, செத்தாலும் சரி, கொன்னாலும் சரி, கஞ்சா குடித்திருந்தான் அதனால அவன் பண்ணினான், பேப்பரில் விளம்பரம். இந்த கொடுமைகள் ஒழிய வேண்டும், ஆன்மீக ஆட்சி மலர வேண்டும், நார்த்திகத்துக்கு மக்கள் ஓட்டு போடுவதை நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும். இறைவன் உண்டு, இறைவா வணங்குகிறவன் ஞானி. ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, சென்னா உண்ணாமலையம்மை. எல்லோ சிரிப்பிலும் இறைவன் அருள் புரியும் ஆண்டவருக்கு கோடான கோடி